பேசுறதுக்கு நிறைய மேட்டர் இருக்கு. வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம சின்சான்ல இருக்க ஒரு புது ஸ்பெஷல் ஹாரர் எபிசோட் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த எபிசோட் ரொம்பவே நல்லா இருக்கும், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எபிசோடு ஸ்டார்ட் ஆகக்குள்ளே கென்சான் அப்படின்னு சொல்ற ஒரு குட்டி பையன் கிரையான்ஸ்ல ஏதோ டிராயிங் வரைஞ்சிட்டு உட்காந்துருப்பான். அந்த கென்சானோட அம்மா கென்சான் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பக்கத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. இவனும் அந்த டிராயிங்ல அவங்களோட ஃபேமிலி போட்டோவை டிரா பண்ணிட்டு இருப்பான். அவங்க அம்மாவும் அந்த போட்டோவை வாங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இது யாரு, புதுசா ஏதோ ஒரு கருப்பு கலர்ல ஏதோ ஒரு உருவம் நிக்குதே அப்படின்னு சொல்லி அந்த கென்சான் கிட்ட அம்மா இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அங்கதான் கென்சான் அவங்க ஃபேமிலி போட்டோல பிளாக் கலர்ல ஏதோ ஒரு ஷேடோவை வரைஞ்சு வச்சிருப்பான். அது யாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க இது என்ன புதுசா கேக்குறீங்க, எப்பயுமே அவன் நம்ம கூட தானே இருப்பான், அதுவும் இல்லாம அவன் எப்பயுமே உங்க பின்னாடி தானே நின்னுட்டு இருப்பான், அவனும் நம்ம குடும்பத்துல இருக்க ஒரு ஆள் தான் அப்படின்னு இவன் சொல்லக்குள்ள கென்சானோட அம்மாவும் இவன் என்ன புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்கான் ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி அவங்களும் பயத்துல சரி இப்ப அவன் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கென்சான் கிட்ட கேட்பாங்க. அந்த கருப்பு கலர்ல இருக்கிறதா ஒரு கெட்ட வைப்ரேஷன் கோஸ்டா இருக்கும், அது இப்ப எங்க இருக்குன்னு சொல்லி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கென்சான் கிட்ட கேட்கக்குள்ள அவன் இப்ப உங்க பின்னாடி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பனா சரி இவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அதுக்குள்ள கென்சான் ஆனா இப்ப அவன் நம்ம முன்னாடி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவங்க உடனே ரொம்ப பயந்துருவாங்க. அந்த அதிர்ச்சியிலே நம்ம கென்சானோட அம்மா அப்படியே உறைஞ்சு நிக்கக்குள்ள அப்படியே ஸ்லோ மோஷன்ல பேக் சைடு வந்தா அது ஒரு டிவில ஓடிட்டு இருக்க ஒரு ஷோவா இருக்கும். அந்த டிவி ஷோவை நம்ம சின்சான் தான் ரொம்ப ஆர்வமா உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் மிக்ஸி குரல் கேட்டுக்கிட்டே சின்சான் அப்படின்னு சொல்லி இவனை தேடிக்கிட்டு வருவாங்க. இவன் பார்த்துட்டு இருக்க டிவி ஷோவை பார்த்துட்டு இந்த மாதிரி பயங்கரமான விஷயம் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கல, எதுக்கு இதெல்லாம் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம தூங்க போறதுக்கு முன்னாடி முதல்ல பாத்ரூமை க்ளீன் பண்ண சொன்னானே பண்ணியா அப்படின்னு சொல்லி நம்ம சின்சானை பாத்ரூம் க்ளீன் பண்ண சொல்லி அவனை அனுப்புவாங்க. இவனும் நடந்து போயிட்டு இருப்பான். அங்கதான் வித்தியாசமான ஒரு விஷயமே நடக்குது. ஏன்னா நம்ம சின்சானும் பாத்ரூம் க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே கடுப்பா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கக்குள்ள திடீர்னு வீட்டு வாசல்ல ஏதோ 2 காலை மட்டும் காட்டுவாங்க. அது ரொம்ப அப்படியே பாக்குறதுக்கே லைட்டா தான் ஹாரர் மாதிரி ஃபீல் ஆகும். இவன் போயிட்டு பாத்ரூம் கதவை திறந்தா அங்க கருப்பு கலர்ல ஏதோ ஒண்ணு மூஞ்சில மட்டும் வெள்ளை பெயிண்ட் அடிச்ச மாதிரி லெட்டின்ல உட்கார்ற போஸ் கொடுத்துட்டு பாத் டப்ல உட்கார்ந்துருக்கும். அதுதான் ஹாரர் பிளாக் ஷேடோ. இத பாத்ரூம் பேய்னு வச்சுக்கலாம். இவன் அதை பார்த்த உடனே அந்த பாத்ரூம் பேயை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இது என்ன ஏதோ புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கதவு மூடிட்டு வேகமா மிக்ஸி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போன கதவை திறந்தா அங்க கருப்பு கலர்ல ஏதோ ஒன்று உட்கார்ந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவங்க இது எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. இவன் கிளீன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தப்பிக்க பாக்குறான் போல அப்படிங்கிற மாதிரி என்னன்னாலும் சரி நீ அதை கிளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கக்குள்ளதான் வாசல் கிட்ட நின்று இருந்த அந்த 2 காலு வேகமா ஓடி போயிட்டு பாத்ரூம்க்கு ஓடி போயிரும். இவனும் என்னடா இது நம்பவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் போய் கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேரா போய் கதவை திறந்து பார்த்தா அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது பாத்ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும். நம்ம சின்சானோ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அது இந்த மாதிரி என்னால தானே நீ உங்க அம்மாட்ட திட்டு வாங்கின, அதனால உனக்கு நான் ஹெல்ப்